News sponsored by புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மணவெளி கிராமம் தண்டுக்கரையிலிருந்து வேல்ராம்பட்டு வரை உள்ள ஆத்து வாய்க்காலை 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வல்சராஜ். மாஹி பிராந்தியத்தை சேர்ந்த இவர் தொடர்ந்து 26 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என மக்கள் பணி செய்துள்ளார். ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது படைப்பில் உருவான ஓவியங்களை டெல்லியில் உள்ள லலிதா கலா அகாடமியில் கண்காட்சியாகவும் வைத்து அசத்தியுள்ளார். இந்த நிலையில் மாஹே தொகுதி குறித்த தன்னுடைய பார்வை, எதிர்கால முன்னேற்றம் மற்றும் அரசியலில் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா மாஹேவில் உள்ள வல்சராஜ் சில்வர் ஜூப்ளி ஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பு குழுவின் நிர்வாகி சஜித் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ கலந்து கொண்டு நூலினை வெளியிட பழம்பெரும் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கேரள மாநிலம் வடகர நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாவி பரம்பில், வழக்கறிஞர் ஆசிஃப் அலி, முன்னாள் தலைமை செயலர்கள் கைர்வால் நெஹி விஜயன், லலிதா கலா அகாடமி செயலாளர் எபி என் ஜோசப், சேனரா ஆர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பாக செய்திருந்தார். விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜீஸ் மாஹே நன்றி உரையாற்றினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், தயாளன், பிரபு, ராமலிங்கம், சக்திவேல், ஆனந்த பத்மநாபன், ஞானப்பிரகாசம், மோகன், டேனியல் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினை புதிய கட்டுமான திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டி ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக இவ்வாலயத்தின் புதிய கட்டுமான திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தமிழ் அறிஞர், திமுக கழக தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள அனைத்து திமுக 25 கிளைகளிலும் ஊக்கமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்மொழிக்கு உயிரூட்டிய தலைவனாகவும் தமிழர் உரிமைக்குரிய சின்னமாகவும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் பெருமையை உலகறிய வைத்து மாமனிதரின் நினைவை போற்றும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி இனிப்புகள் வழங்கப்பட்டன. திமுக மாநில துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அனிபால் கென்னடி அவர்களின் ஆணைப்படி விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு உணவு, மோர்,
பழங்கள் ஆகியவை பகிரப்பட்டன. சிறார்களுக்காக லஞ்ச் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கனடி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். பக்தி உணர்வுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வு தலைவரின் சிந்தனைகளும் சாதனைகளும் தமிழகமும் தமிழர்களும் மறக்க முடியாதவை என்பதை மீண்டும் நினைவுபடுத்தியது. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல். வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. புதுவை காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் ஜான்குமார் எம்எல்ஏவின் இலவச அன்னதான கூடத்தில் வாழும் வள்ளல் தொழிலதிபரும் சமூக சேவகருமான மார்டின் அவர்களின் ஆசிருடன் மார்டின் குழும நிர்வாக தலைவர் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஜான்குமார் எம்எல்ஏ தினம்தோறும் காமராஜ் நகரில் உள்ள இலவச அன்னதான கூடத்தில் மதிய உணவு தலைவாழை இலையுடன் சாதம், சாம்பார், வத்த குழம்பு, கோஸ் கூட்டு, பக்கோடா, அப்பளம், ஊறுகாய், மோர், ரசம், தண்ணீர் உட்பட தினம்தோறும் 250க்கும் மேற்பட்டோர் உணவு அருந்தி செல்கின்றனர். இது தினம்தோறும் அதிகரிக்கின்றது. அல்ல குறையாத அமுத சுரபி அட்சய பாத்திரம் போல் அனைவருக்கும் உணவு அருந்தும் விதமாக எம்எல்ஏ அலுவலகம் திகழ்கின்றது. இதை உண்டு மகிழ்ந்தவர்கள் நமது நிருபர்களிடம் கூறும்பொழுது நல்ல ருசியோடு அன்போடு பரிமாறுகின்றனர். எங்களுக்கு உணவளித்த மார்டின் குடும்பத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கும் நன்றியுடன் பாராட்டு கூறினார்கள். மேலும் தினம்தோறும் ஜான்குமார் எம்எல்ஏவுடன் அவரது மனைவி லதா ஜான்குமார் அவர்களும் இன்முகத்துடன் உணவு வழங்குகின்றார். புதுச்சேரியில் மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் 57 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மீன்பிடி துறைமுகத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதிதாக அமையவுள்ள மீன்பிடி துறைமுகத்தில் கடற்கரை ஓரம் தடுப்பு சுவர், 120 விசை படகுகள் மற்றும் 200 பைபர் படகுகள் நிறுத்தக்கூடிய பாதுகாப்பு மையம், படகுகள் பழுது நீக்கும் மையம், உணவு விடுதிகள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிவறை வசதிகள் என அதிநவீன வசதிகளுடன் அமைய உள்ளது. அதேபோன்று மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1,20 லட்சம் ரூபாய் செலவில் பெட்ரோல் நிலையமும் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இன்று கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் பொழுது கட்டுமான பணிகளை கண்காணிக்கும் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை நேரில் அழைத்து கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை விரைந்து முடித்து திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தினார். அதேபோன்று பெட்ரோல் நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் கட்டுமான பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது ஒப்பந்ததாரர் ஜூலை மாத இறுதிக்குள் பெட்ரோல் நிலையம் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வின் பொழுது மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வீராம்பட்டினம் கிராம மீனவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் சமூக சேவகர்கள், பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர், குளிர்பானங்கள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான தொழிலதிபர் ஐயனார், வழக்கறிஞர் ஹரிஹரன் குடும்பத்தினர் சார்பில் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினர். தேர் திருவிழாவில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி மற்றும் கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பில் 1ஆம் ஆண்டு குடும்ப விழா நிகழ்ச்சி கடலூர் கூத்தப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாம்புப்பிடி வீரர் செல்லா, சமூக ஆர்வலர்கள் முத்துவரதன், சாய்ராம், பால்க் என்கின்ற பாலகிருஷ்ணன், ஜோஷ்வா, மகேஷ், பாலசுப்ரமணியன், ராம்குமார் ஆகியோர்களை பாராட்டி சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலமுருகன், என் முத்துக்குமரன், கோவிந்தராஜன், பிரபு, சிவராஜா, குமார், பாலகோபன், ஜெயமுருகன், ரஜினி ராஜ், செந்தமிழ் கொற்றவன், பாபு, முருகேசன், செந்தில்வேல், அருள், ஜெயராமன், கணேசமூர்த்தி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். இறுதியில் நிர்மல் ராஜ் நன்றியுரை ஆற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413 2357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.